ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மரணத்தின் மூலம் வாழ்வு. அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். கார்ல் என்பவர் புற்று நோயுடன் போராடினார். அவருக்கு 2 நுரையீரல் மாற்று சிகிச்சை தேவைப்பட்டது. அவர் தேவனிடம் புதிய நுரையீரல் தருமாறு ஜெபித்தார். ஆனால் அவ்வாறு ஜெபிப்பது அவருக்கு சற்று விசித்திரமாய் தோன்றியது. ஏனெனில் நான் உயிர் வாழ யாரோ ஒருவர் இறக்க வேண்டும் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. கார்லினின் இக்கட்டான நிலை வேதாகமத்தின் ஓர் அடிப்படை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் மரணத்தின் மூலம் புதிய வாழ்க்கையை தருகிறார். இதை யாத்திராகமத்தில் காண்கிறோம். அடிமைத்தனத்தில் பிறந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களின் அடக்குமுறையால் சோர்ந்து போயினர். தேவன் தனிப்பட்ட தீர்வை கொடுக்காவிட்டால் பார்வோன் தன் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்க மாட்டான். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை வீட்டு வாசலின் நிலைக்கால்கள் சட்டத்தில் தெளித்தால் மட்டுமே வீட்டின் தலைச்சன் பிள்ளைகள் உயிருடன் இருக்கும். இல்லையில் மரித்துவிடும் என்ற நிலையை தேவன் அனுமதிக்கிறார். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். இன்று நீங்களும் நானும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் பிறந்துள்ளோம். தேவன் தனிப்பட்ட தீர்வு காண தம் பழுதற்ற ஒரே பேரான குமாரனை சிலுவையில் இரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தார். அவருடன் சேர்ந்து கொள்ள இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் என்று பவுல் அறிவிக்கிறார். நாம் தேவனின் பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவரின் மீது விசுவாசம் வைக்கும்போது நாம் பாவத்திற்கு மரித்து அவருடனே கூட நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் உயிர்த்தெழுவோம். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும். நாம் ஒவ்வொரு முறையும் பாவத்தின் கட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து கிறிஸ்துவின் மீட்பை அங்கீகரித்து நாம் விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். நாம் இயேசுவுடன் மரித்த போதுதான் மெய்யாகவே பிழைத்திருக்கிறோம். கூறினவர் மைக் விட்மர். என் மரணம் ஜீவனுக்கு ஏதுவான ஒரே பாதையாய் இருக்கிறது. உங்களுக்கான இயேசுவின் மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதை எந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறீர்கள்? இயேசுவே, உம்முடைய மரணம் எனக்கு ஜீவனை கொடுத்தது. இன்று பாவத்திற்கு மரித்து உம்மால் நான் உயிர் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.